சிலுவை திருமொழிகள் 7ஆம் திருவசனம். ஒப்புவித்தல். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இயேசு 7ஆவதாகவும் கடைசியாகவும் இவ்வார்த்தைகளை கூறினார். இவ்வார்த்தைகள் அவர் எப்போதும் பிதாவை சார்ந்திருந்தார் என்பதை தெளிவாக்குகின்றன. அதோடு மனதார தன் ஆவியை தேவனிடம் ஒப்படைத்தலையும் தெரிவிக்கின்றன. அவரது ஆவியை அவரிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவரை தொலைத்து கட்ட வேண்டுமென்றிருந்தவர்களாலும் மற்றும் எவராலும் அவரது ஆவியை பிரிக்க முடியாது. அவர் தாமாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் தாமாகவே சிலுவை மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர் தனது வாழ்க்கை முழுவதும் பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்றினார். அவ்விதம் நிறைவேற்றி முடிந்தது என்றார். பின்னர் தனது ஆவியை அவரிடமே ஒப்படைத்தார். முடிந்தது என்று கூறியதற்கும் ஒப்படைக்கிறேன் என்று கூறியதற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. பழைய ஏற்பாட்டு கால சடங்காச்சாரங்கள், ஆசாரியத்துவம், ஆலய வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் முடிந்தது என கூறி புதிய சகாப்தத்தை ஏற்படுத்திய பின்னர் தனது ஆவியை ஒப்படைத்த செயல் அதிசயமானதொன்றாகும். 4ஆம் திருவசனத்தை சொல்லும்போது தேவனே என்று அழைத்தார். ஆனால் இப்போது மீண்டும் பிதாவே என்கிறார். பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை அனுபவித்த போது தேவனே என்றார். தண்டனையை ஏற்று முடிந்ததும் மீண்டும் பிதா குமாரன் உறவுக்குள் வந்துவிட்டதை நமக்கு அறிவுறுத்தும் வண்ணம் இப்பொழுது பிதாவே என்கிறார். ஒப்புவிக்கிறேன் என்பதன் மூலம் அவர் நமக்கு ஒப்புவித்தலின் அவசியத்தை உணர்த்துகிறார். நாம் அவரிடம் நம்மை ஒப்புவித்திருக்கிறோமா? அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் நமக்கு முன்மாதிரியாக அல்லவோ உள்ளது. இத்தகைய முன் ஜீவியத்தை இதுவரையிலும் இவ்வுலகில் ஒருவரும் வாழ்ந்து காட்டவில்லை. நாம் ஒவ்வொருவரும் மரிக்க வேண்டிய நாள் ஒன்று உண்டு. அன்று நாம் இயேசுவைப் போல கூறிட முடியுமா? அதற்கான பழக்கத்தை இப்போதிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 31:5ஆம் வசனமான உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று உதட்டளவில் சொல்லுதல் லகுவானது. உண்மையாகவே ஒரு மனிதன் தன்னை முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து விட்டானால் அவனது வாழ்க்கை பருமிளம் வீசுகிறதா இருக்கும். அவனில் மரண பயம் இருக்காது. என்னிமிடத்திலும் அவரது சந்நிதியில் சேர்ந்திட ஆயத்தமாயிருப்பான். உலகில் எத்தனையோ பேர் மரண வேளையில் அலறுவதுண்டு. மரணம் நெருங்கும்போது பயந்து நடுங்குவதுண்டு. ஆனால் இயேசுவோடு வாழ்பவர்கள் எவ்விதமான பாடுகளை அனுபவித்து மரிக்க நேரிடும் பயமின்றி மரணம் அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஜீவ வாசலாக்கப்பட்டது. ஸ்தேவான் கல்லறியப்பட்டு மரணத்தை நெருங்கிய போது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபித்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்ற பிரகாரம் இயேசுவின் கடைசி சிலுவை திருவசனம் நம்மை தைரியப்படுத்துகிறது. எனவே நாம் மரண பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டு காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா என்று எண்ணி நடுங்கி சுடுகாட்டிற்கு சென்று தவம் செய்திட வேண்டாம். சிலுவையில் அருகிலேயே நெருங்கி வருவோமாக. அங்கு நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற பரிகாரம் உள்ளது. நமது ஆண்டவர் மரணத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறார். இயேசுவின் பிறப்பு இயற்கைக்கு மாறானதாக இருந்தது. அது தெய்வீகமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவரால் கன்னிகையிடம் உற்பவித்து பிறந்தார். இவ்விதம் இதுவரை யாருமே பிறந்ததில்லை. அவர் வாழ்ந்தது போல் இதுவரை யாருமே வாழ்ந்ததில்லை. பைரன் பிரபு இயேசுவை குறித்து எப்போதாகிலும் மனிதன் தேவனாகவும் தேவன் மனிதனாகவும் இருந்ததுண்டானால் இயேசுவே அப்படி இருந்தார் என்று உள்ளமுருக கூறியுள்ளார். இயேசு தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார். இயேசுவை போன்று இதுவரை யாரும் மரித்ததில்லை. அவரை போன்று எவரும் மரிக்கும் வேலையை அறிந்து தன் ஆவியை ஒப்படைத்ததும் இல்லை. அவர் பிறப்பில் ஒப்பற்றவராய் இருந்தார். அவர் வாழ்க்கை இணையற்றதாய் இருந்தது. ஆம், மரணத்திலும் நிகரற்றவராய் விளங்கினார். இயேசுவின் மரணத்தை தொடர்ந்து சில அதிசயங்கள் நிகழ்ந்தன. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே தொங்கின திரை தேவ பிரசன்னமுள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தை மனிதரின் கண்களுக்கு மறைத்து கொண்டிருந்தது. இதனை தேவன் கிழித்து தேவனை எவரும் பார்த்திட வகை செய்தார். தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த பாவத்திரை கிழிக்கப்பட்டதை இது குறிப்பிடுகிறது. சகல மனிதரின் பாவமும் மன்னிக்கப்பட வழி பிறந்தது. 2. பூமி அதிர்ந்தது. 3. கண்மலைகள் பிளந்தன. கிறிஸ்துவின் மரணத்தினால் பூமி அதிர்ந்ததே. கிறிஸ்துவின் மரணம் உன்னை அதிர பண்ணுகிறதா? கண்மலைகள் பிளந்தனவே. உன் கல் போன்ற மனம் உடைந்துள்ளதா? 4. கல்லறைகள் திறந்தன. பாலஸ்தீனாவில் மலைகளில் கல்லறைகள் வெட்டப்பட்டிருக்கும். அக்கல்லறைகளை கற்களால் மூடியிருப்பர். அக்கல்லறையின் கற்கள் திறவுண்டன. உன் இருதயம் திறக்கப்பட்டுள்ளதா? அல்லது இருதயத்தில் நாற்றம் அடிக்கிறதா? 5. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தன.
சிலுவையில் அறையப்படுகிறவர்களின் கால் எலும்புகளை முறிப்பது வழக்கம். கால் எலும்புகளை முறிக்கும்போது சிலுவையில் தொங்கும் ஆளின் சரீர பாரம் முழுவதும் கைகளை தாக்கும். நோவு அதிகமாகும். இந்நோவினால் சிலுவையில் தொங்கும் நபர் வெகு சீக்கிரத்தில் மரித்து விடுவதுண்டு. எனவே கள்ளர்களின் கால் எலும்புகளை போர்ச்சேவகர்கள் முறித்தனர். அவர்கள் இயேசுவண்டையில் வந்தபோது அவர் மரித்து போனதை கண்டு கொண்டார். எனவே அவரது கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. எனினும் லாங்கினஸ் என்னும் ஒற்றைக்கண் போர்ச்சேவகன் அவரது விலாவில் ஈட்டியால் குத்தினான். காயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அவருடைய கால் எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. லாங்கினஸ் ஈட்டியால் குத்தியவுடன் விலாவிலிருந்து வழிந்த இரத்தத்தில் ஒரு சொட்டு அவனது குருட்டு கண்ணில் விழுந்ததாகவும் உடனே அவனது குருட்டு கண் பார்வை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்.